ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். ஒரு நல்ல லாங் பிரேக் அப்புறம் நான் திருப்பி வந்துட்டேன். ஒரு மாதம் நான் இல்லாமல் என்னோடய புலம்பல் வளரல்னு சொல்லும் போதே ரோல் ஆகுது. வளரல்லாம் கேட்காம நீங்களாம் ஜாலியாக இருந்திருப்பீங்க. பட் இப்படியே விட்டால் நான் பிரேக் எடுத்து அப்படியே இதை மறந்துடுவேணும்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ நான் திருப்பி வந்துட்டேன். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஆக்சுவலி ஒரு மாதம் இல்லை, 2 மாதம் ஆச்சு. நான் மே மிடில் பிரேக் எடுத்திருக்கேன். ஜூன் முடிச்சு ஜூலையில் வரலான்னு நினச்சேன். ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டும் ஆச்சு. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே 2 மாதம் பறந்து போச்சு. இதில் ஒன்றும் குறைச்சல. இந்த 2 மாதம் நான் சூப்பர் பிஸியாக இருந்தேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் வேலை இல்லாமல் இருந்தேன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அப்படியே போச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல், லைஃப் ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக இல்லாமல் அப்படியே எப்படியோ போயிட்டுருக்கு. அதான் என்னென்னமோ பேசி எப்படியோ பேசி 40 எபிசோட் பேசியிருக்கேன் இது வரைக்கும். அந்த 5வது சீசன் ஆரம்பிக்கும் போது என்னடா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நடுவில் நானே கவுண்டர் போட்டுக்கலாம் நான் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். இந்த டக்காத்தி வேலை என்கிட்ட வச்சுக்காத. பட் இதுதான் ஃபஸ்ட் எபிசோடுன்றதால எப்பவும் போல் இதையும் பிளான் பண்ணாமல் ஸ்பான்டேனியஸாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்றதுனால இந்த எபிசோடில் பெருசாக ஒன்றும் பண்ணல. பட் அடுத்த எபிசோட்லேருந்து இதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரீல்ஸ் போடலாம் நீங்கள் சொன்னீங்க தான், பண்ணணும்னு நானும் நினச்சேன் தான். ஆனால் என்ன மாதிரி கான்செப்டில் ஆரம்பிக்கிறது? இப்போ வேறு 1008 க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு நடுவில் நான் போட்டால் என்ன இன்டென்ஷன்லாம் போடுறேன்? நான் என்னோடய பாட்காஸ்ட்டை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு தான் ரீல்ஸ் போட போகிறேன். ஆனால் ஏதாச்சும் காமனான ரீல்ஸ் போட்டு நான் பாப்புலர் ஆனால் தான் பாட்காஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்பாங்க. ஸோ ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக போயிட்டுருக்கு அந்த ஏரியாவில். ஸோ அதை இப்போதைக்கு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். பட் இந்த நான் பேசுகிறதுக்கு எனக்கே கவுண்டர் போட்டுக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். யூஸ்வலாக பேசுகிறப்போ நானே அதை செஞ்சுக்குவேன். இப்போ எடிட்டில் டைலாக் போட்டு அதை செய்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த சீசனில். வேறு என்ன ரீல்ஸ்க்கும் நான் யோசித்த கான்செப்ட்டு ப்ளஸ் பாட்காஸ்ட்டுக்குமே நான் யோசித்த ஒரு கான்செப்ட் என்னென்னா, இப்போ என் வாழ்க்கை ஒரு கேவலமான ஒரு ஷேப்பில் இருக்குது. விச் மீன்ஸ் லைக் ப்ரொடக்டிவிட்டி வைஸும் சரி, டிசிப்ளின் வைஸும் சரி. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஒரு வாரம் டிசிப்ளின்டாக இருப்பேன். மறுபடியும் அப்படியே ஒரு 3 வாரம் ராக் பாட்டமில் இருப்பேன். மறுபடியும் ஒரு வாரம் டிசிப்ளின்டாக இருப்பேன். மறுபடியும் அந்த மாதிரி இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த 2 மாதமாக. இது வரைக்கும் நீங்களாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்லை, இனிமேல் எப்படி இருக்க போகிறீங்கிறது தான் முக்கியம். ஸோ மறுபடியும் நான் இன்றைக்கிலேருந்து ஆக்சுவலி ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி காலைல நான் 6 o'clock எழுந்தேன், ஜிம்முக்கு போனேன், காலைல டைமுக்கு லேபுக்கு போனேன், ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் என்னோடய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, என்னோடய டிசிப்ளின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுற விஷயங்களை உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி, இது ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை பற்றி அதிகம் பேசலான்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்கள் முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது இல்லாமல் எப்பவும் போல் ரேண்டம் ஸ்டோரிஸ், ஏதாவது வியர்ட் கனவு ஸ்டோரிஸ், அது எல்லாமே எப்பவும் போல் இருக்கும். இல்லை அதை தாண்டி எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கும் தெரியாது. பிகாஸ் என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இவ்வளோ தான். இதை தாண்டி நான் என்ன படித்து நான் இன்னும் வேறு ஒரு விஷயம் தெரிஞ்சு வேறு ஏதாவது புதுசாக பேசலாம். பட் அவ்வளோ அறிவு இப்போதைக்கு எனக்கு படித்தா தான் அறிவு வரும். சரி விடுங்க, அவ்வளோ நேரம் இப்போதைக்கு எனக்கு இல்லை. இப்படி நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் என்னமோ தெரில, இப்போது எனக்கு ஒரு 2 hours ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா கூட அப்படியே சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுதே தவிர இதை எடுத்து படிக்கலாம், அதை எடுத்து பார்க்கலான்னு தோண மாட்டேங்குது. லேப்டாப் முன்னாடி நான் கண்டினியூஸாக உட்காந்தே ஒரு 2 வாரம் ஆச்சு. லேபுக்கு போகிறேன், லேப் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது இருக்கா அந்த வேலையை பார்க்குறேன், ஃபோன் பண்ணிட்டு தூங்குறேன், இல்லை வெளில எங்கேயாவது சுற்றுறேன். இப்படி தான் மோட்டிவேட் ஆகிறேனே தவிர அந்த படிக்கிறது எழுதுறது எனக்கு கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு பாஸ் மோடில் இருக்குது மைண்ட், ஏன்னு தெரில. ஸோ நான் ஒன்ஸ் அதை ரெஸ்யூம் பண்ணோன்னே மேபி நான் புது கண்டென்ட் கொடுக்க முடிஞ்சாலும் நான் கொடுக்குறேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பட் எப்பவும் போல் பேக்ரவுண்டில் உங்களுக்கு இப்போ தனியாக இருக்க மாதிரி தோணுது, கூட பேச்சு துணைக்கு ஆள் இல்லை அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்டில் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு மொக்க ஃப்ரெண்டு கூட இருந்து மொக்க போகிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக கேரண்டீட். மற்றபடி ரொம்ப அறிவுபூர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னால் எதிர்பார்த்திங்கன்னா அது இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கான மென்டல் ஸ்பேஸ் எனக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஸோ ஒன்ஸ் நானும் கொஞ்சம் டிசிப்ளின்ட் ஆகி
என்னோடய பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிட்டேன்னா அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும். அப்போ நம்ம சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, அடுத்த எபிசோடில் இன்றைக்கி என்ன கண்டென்ட்டே இல்லாமல் என்ன பேச போகிறேன்றதை பேசியே இவள் கண்டென்ட் ஆக்கிட்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ எம் ஸோ சாரி. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீசன் 5 தான். அடுத்த எபிசோடில் நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். நான் வந்துட்டேன்னு சொல்லு.